வணக்கம். குரூப் 1 தேர்வுக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் வீடியோவாக கொடுக்கலாம். அதோட சில பேக்ரவுண்ட் அண்ட் சில ஃபேக்சுவல். ஸோ ஒரு மல்டி பெர்ஸ்பெக்டிவ் அப்ரோச், ஒரு பல்வேறு கோணங்களில் ஒரே செய்தியை எப்படி அணுகிறது அப்படிங்கிற மாதிரியானதில் என்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே என்ன கிளாஸிஃபை பண்ணி கொடுத்த மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸை என்ன நமக்கு போட்டிருக்க ஃபார்மேட்லேயே சின்ன சின்ன வீடியோஸாக என்ன உங்களுக்கு கொடுப்பேன். சிலது 10 நிமிஷம் இருக்கலாம், சில இது ½ hour இருக்கலாம். ஸோ பிஃபோர் தட் ஒரு 2 நாளைக்குள்ள கம்ப்ளீட் வீடியோவும் நான் என்ன உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியா? இப்போ நம்ம முதல்ல இதான் நம்ம இது இம்பார்ட்டண்ட் ஆஃபீஸ் நம்ம பார்க்குறோம். சர்வதேச அமைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட்ஸ். ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ஏன் இந்த மாதிரி கிளாஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் என்ன அடிக்கடி செய்தியில் வந்து கொண்டே இருக்கக்கூடியது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எப்போதுமே என்ன ஒரு சைக்கிளிக் தான். இன்னைக்கு நடந்தால் அடுத்த வருஷம் நடக்காது அப்படிங்கிறதுலாம் கிடையாது, சைக்கிளிக் தான். இதில் சில விஷயங்கள் மட்டும்தான் என்ன வருஷம் மாறுபடும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு, லைக் ஒரு எரிமலை வெடிக்கிறது, இது மாறுபடலாம். அதே மாதிரி என்ன விருதளிக்கிறத பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இருக்காது. ஸோ நோபல் பரிசுனா என்ன, இந்த வருஷம் ஒருத்தருக்கு வழங்கியிருப்பாங்க, அடுத்த வருஷம் இன்னொருத்தருக்கு வழங்கியிருப்பாங்க, அவ்வளோதான். பட் நோபல் பரிசு அப்படிங்கிறது என்ன வருஷம் நடக்கத்தான் போகுது. அதே மாதிரி திட்டங்கள், அது புதுசாக என்ன பெரும்பாலும் பழைய திட்டங்கள்லாம் என்ன புதிய பேரில் புதிய செயல்பாடுகளில் வரப்போகுது. ஸோ அந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சால் என்ன நமக்கு போதும். அப்போ இந்த நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக் தான். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் இதை அணுகணும். பொதுவாக கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா, யாருக்கெல்லாம் என்ன சோர்ஸ் அப்படிங்கிறது காமனாக அவைலபிளாக இருக்கோ அந்த சோர்ஸஸ்ல இருந்து தான் என்ன எப்போதுமே டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. நம்ம நினச்சிக்கிறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி எங்கெங்கிருந்தோ எடுத்து என்ன நமக்கு கொஷின் கேட்பாங்க, நமக்கு தெரியாத இடங்கள்லேருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்லாம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் காமனாக எல்லாருக்கும் என்ன சோர்ஸ் அவைலபிள் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர். அப்போ நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய செய்திகள் அடிப்படையாக வச்சு மட்டும்தான் என்ன நம்முடைய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதில் முழுக்க என்ன அரசாங்கத்தை பற்றினதான் இருக்கும். அரசாங்கத்தை பற்றின கவர்மெண்ட்டை பற்றின விஷயங்கள் தான் இருக்கும். அதுவும் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக அது கொண்டு வந்த திட்டங்கள், அரசினுடைய சாதனைகள், அந்த திட்டங்களுடைய சிறப்பு அம்சங்கள், இல்லை அரசினுடைய ஒப்பந்தங்கள் இந்த சென்ஸ் ஒரு பல்வேறு நாடுகளுடையோ இல்லை வேறு ஏதாவது அமைப்புகளுடையோ இல்லை இந்திய அரசோ தமிழக அரசோ வழங்கக்கூடிய விருதுகள், இது தொடர்பான விஷயங்கள், அதனுடைய அறிக்கைகள், இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படும். அப்போ நியூஸ் பேப்பரில் பர்டிகுலராக நம்ம இந்தந்த விஷயங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம், நம்மளால் என்ன ரொம்ப ஷார்ட்டாக நியூஸ் பேப்பர் படிக்க முடியும். ஓகே, இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறத பற்றி நம்ம எலாபரேட்டாக போட போகிறது கிடையாது. நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கிளாஸஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ குரூப் 2க்கு ஆன்லைன் ப்ரிலிம்ஸ் போய்கிட்டு இருக்கு. பட் ஃப்ரெஷ் ஷெடியூலாக என்ன நம்ம சூன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ குரூப் 1 அண்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 4 இந்த மூணுக்குமே இதில் டியூஓ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் அதர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ், தென் மெனி அதர் போஸ்ட் இருக்கு இல்லையா. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் என்ன எல்லாத்துக்குமே காமன் சிலபஸ் தான் இருக்க போகுது. அந்த இதற்கு என்ன இன்ட்ரெஸ்டட் கேன் ஜாயின். நான் அட்மிஷன் பற்றின வீடியோஸ்லாம் இன்னொரு அப்டேட் பண்ணுறேன். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சரியா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது எங்கே சென்னையில் இந்த இடத்துல இருக்குது, அண்ணா நகரில் இருக்குது. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் என்ன பாளையங்கோட்டையில் இருக்குது. தென்காசியை பொறுத்த வரைக்கும் என்ன சுவாமி சன்னதியில் இருக்குது. இந்த 3 இடங்கள்லையும் இந்த விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் குரூப் 1. முதல்ல பிரசிடென்ட். நம்ம ஏன் முதல்ல பிரசிடென்ட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரியா, இந்தியா அப்படிங்கிறது என்ன ஒரு ஜனநாயக நாடு. இந்தியா இஸ் அ டெமோக்ரஸி அப்படிங்கிறத காட்டிலும் இந்தியா இஸ் ஒரு ரிபப்ளிக் கண்ட்ரி. ஒரு ரிபப்ளிக்குடைய தலைவர் யாரோ அவர்லேருந்தே நம்ம முதல்ல ஆரம்பிக்கலாம். ரிபப்ளிக் அப்படின்னா குடியரசு. குடியரசுனா என்ன, இந்த நாட்டினுடைய குடிகள் மக்கள் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசாங்க அமைப்பை கொண்ட முறை தான் என்ன அப்படின்னா குடியரசு முறை. அதனுடைய நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ராம்நாத் கோவிந்த். சரியா? இவர் 14வது பிரசிடென்ட். பட் 15வது தேர்தலில் என்ன இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். என்னது ஹெட் ஆஃப் த ஸ்டேட்? ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் அரசின் தலைவர். சரியா? ஹீ இஸ் த டிஜூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஹீ இஸ் த டிஜூர்.
அப்படின்னா மரபின் வழியே என்ன நாட்டினுடைய தலைவர் அப்படிங்கிறது இவர்னா. இந்த ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுக்கு இன்னொரு பேர் எப்படி சொல்லணும்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த ஸ்டேட். இந்த நாட்டினுடைய ஒரு பெயரளவிலான தலைவர் அப்படிங்கக்கூடியவர் வந்து குடியரசுத் தலைவர். சரியா? இப்போ இந்த குடியரசுத் தலைவர் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பார்த்துட்டு போவோம். இந்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக எலக்ட்ரல் காலேஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, தேர்வு குழுமம் அப்படிங்கிறது. இதுல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த போத் தி ஹவுசஸ். சரியா? அதாவது வந்து பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. இது ஒன்றாவது. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், மாநில சட்டப்பேரவைகளில். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மாநில சட்டப்பேரவைகள் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். இந்த சட்டப்பேரவையில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இந்த தேர்வு குழுமத்தில் இருப்பாங்க. மூன்றாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, இந்த யூனியன் பிரதேசத்தில் உள்ள லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இவர்கள் 3 பேரும் சேர்ந்து தான் என்ன அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. எலக்ட்ரல் காலேஜ் பற்றி கண்டிப்பாக என்ன ஏதாவது ஒரு கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது, பட் உறுதியாக சொல்ல முடியாது. எலக்ட்ரல் காலேஜ் அப்படிங்கிறது என்ன, இதெல்லாம் வந்து கன்சிஸ்ட் ஆனது. சரியா? அவங்க ஓட்டு போட்டு என்ன, ஸோ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வீதம் என்ன, இந்த பிரசிடெண்ட்டை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே, இப்போ பிரசிடெண்ட்டை பற்றி நம்ம இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடியரசுத் தலைவரை பற்றி எப்பாவது முக்கியமான செய்தி வந்துட்டே இருக்கும். நாட்டினுடைய ஆளுநரை, ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநரை வந்து என்ன குடியரசுத் தலைவர் நியமித்தார், சட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தார். இது மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் குடியரசுத் தலைவரை கொஞ்சம் கூடுதலாகவே பார்க்கலாம். இப்போ குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டோம். இவர் வந்து நாமினல் ஹெட் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 79 இருக்கு இல்லையா, இது 79 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசுதுன்னா குடியரசுத் தலைவரை பற்றி சில, அவர் பாராளுமன்றத்தினுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிறத பேசுது. ஹீ இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். அதனால தான் வந்து எல்லா சட்டமும் பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்பு எங்கே ஒப்புதல் வாங்கப்படும், குடியரசுத் தலைவருடன் ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன அது சட்டமாக வெளிவரும். ஸோ ஆர்டிகிள் 79 இருக்கு இல்லையா, ஆர்டிகிள் 79 அப்படிங்கிறது எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இவரும் என்ன, இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா ப்ளஸ் பிரசிடென்ட். அதனால தான் நம்ம என்ன இந்த இதை வாங்குறோம். மற்றபடி ஆர்டிகிள் 53 கீழே என்ன அவரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இது சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ், இராணுவத்தினுடைய முப்படை தளபதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த குடியரசுத் தலைவர் எந்தெந்த சூழ்நிலைகளில் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, என்ன அப்படின்னா வந்து வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். என்ன, எந்த காரணத்தின் அடிப்படையில் குடியரசுத் தலைவரை நீ பதவி நீக்கம் செய்ய இயலும் அப்படின்னா அது அரசியலமைப்பை மீறுதல். இன் இங்கிலீஷ் இட்ஸ் வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அந்த அடிப்படையில் தான் என்ன இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் குரோனாலஜிக்கல் ஆர்டர் கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும். சரியா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபண்டமெண்டல் அண்ட் பேசிக் ஜிகே இதில் எதிர்பார்க்குறாங்க. அப்போது இந்த முக்கியமான குடியரசுத் தலைவர்கள் அப்படிங்கிறக்கூடியவங்களை நீங்கள் வந்து என்ன வச்சுக்கோங்க. முதல்ல ராஜேந்திர பிரசாந்த் இருக்கிறாரு. அடுத்து என்ன, இப்போதைக்கு வந்து ராம்நாத் கோவிந்த் இருக்கிறார். சரியா? ராம்நாத் கோவிந்த் அப்படிங்கிற 14வது பிரசிடென்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய 30th பிரசிடென்ட் அந்த ட்ரிப் கண்டிப்பாக கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய 13வது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரணாப் முகர்ஜி. அவர் வந்து என்ன சமீபத்தில் மரணம் அடைந்திருக்கிறார். அப்போ அவரை பற்றின சில கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கலாம். அவர் பற்றின புத்தகம் எழுதினாலும் பின்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் கொடுக்கும், ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து வந்து முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து சில அந்த மாதிரி இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத். அவர் வந்து என்ன 62 வரைக்கும் என்ன குடியரசுத் தலைவராக பதவி வகித்திருக்கிறார். தமிழ்நாட்டை சார்ந்த வெங்கட்ராமன், அதுக்கப்புறம் என்ன அப்துல் கலாம், இவங்கெல்லாம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாட்டிலிருந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு ஞாபகத்தை வச்சுக்கோங்க, அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பில் வந்து எந்தெந்த அமைப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ இது மாதிரியான எல்லா அமைப்புகளுக்கும் அதனுடைய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கக்கூடியது யாருடைய இதாக இருக்கும், இந்த குடியரசுத் தலைவருடைய முக்கியமான ஒரு பணி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? உதாரணத்துக்கு வந்து சிஜே எடுத்துக்கோங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் உச்சநீதிமன்ற நீதிபதி, மாநில உயர் நீதிமன்ற நீதிபதிகள். அதுக்கப்புறம் என்ன சிஏஜி ஆர்டிகிள் 148 கீழே வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு தணிக்கை அலுவலர். அதே மாதிரி இராணுவத்தினுடைய முப்படை தளபதிகளையும் யார் நியமிப்பா, குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பார். அதுக்கப்புறம் என்ன தேர்தல் ஆணையரை யார் நியமிப்பா, குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். இதே மாதிரி அரசியலமைப்பில் என்னென்ன அமைப்புகளை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அமைப்புகளினுடைய தலைவர்களையும் நியமிப்பது யார், குடியரசுத் தலைவர். அதே மாதிரி பாராளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில்
அமைக்கப்பட்ட சில முக்கிய நிறுவனங்கள். உதாரணத்துக்கு வந்து சிவிசி, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், சிபிஐ, சென்ட்ரல் சிபிஐ அப்படிங்கக்கூடிய அமைப்பு, அடுத்து லோக்பால், தேசிய மகளிர் ஆணையம், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், இது மாதிரியான எல்லா விதமான அமைப்புகளினுடைய அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள், அதே மாதிரி என்ன இந்த நான் கான்ஸ்டியூஷன் சொல்லப்படக்கூடிய சட்டமுறையார்ந்த அமைப்புகள், இதனுடைய தலைவர்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, இவ்வளவு வந்து உங்களுக்கு போதுமான ஒரு விஷயம். ரைட். அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 17வது மக்களவையினுடைய தலைவர், இல்லை 17வது மக்களவையில் வந்து யார் பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்தோன்னா என்ன, நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டர் எப்படி சொல்லுவாங்கன்னா பிரதமரை பொறுத்த வரைக்கும் என்ன, ஹி இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா த ரியல் பவர்ஸ் வெஸ்டட் இன் த பிரைம் மினிஸ்டர் ஒன்லி. சரியா? அதாவது வந்து உண்மையான அதிகாரங்கள் எல்லாம் யாரிடம் குவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் தான் என்ன குவிக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 75, 73 இதெல்லாம் என்னதை பற்றி பேசும் அப்படின்னா வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் அஸ் ஹெட் அப்படிங்கிறத பற்றி வந்து பேசும். அதனால நாட்டினுடைய முக்கியமான இதெல்லாம் வந்து என்ன இது பண்ணணும். இவர் இந்த அமைச்சரவை குழுவுக்கு தலைமை வகிக்கக்கூடிய பிரதமரினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் என்ன இந்த குடியரசுத் தலைவர் செயலாற்ற முடியும். குடியரசுத் தலைவரால் என்ன அவரால் தன்னிச்சையாக வந்து செயல்பட முடியாது. சில முக்கியமான நேரங்களில் வேணால் அவரால் தன்னிச்சையில் செயல்படலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நேரத்தில் இவரை தான் பிரைம் மினிஸ்டராக நியமிக்கணும். அது மாதிரியான நேரங்களில் அவருக்கு ஒரு தன்னிச்சையான அதிகாரம் இருக்குதே தவிர்த்து மற்ற உள்ள எல்லா நேரங்கள்லையும் எல்லா சூழ்நிலைகளிலும் குடியரசுத் தலைவர் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் ஆஸ் த ஹெட், பிரதமரை தலைமையாக கொண்ட அமைச்சரவை குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் என்ன இந்த குடியரசுத் தலைவர் செயல்படுவார். சரியா? ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவரும் என்ன முக்கியமான விஷயம், பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஆர்டிக்கிளும் பிரைம் மினிஸ்டருடைய தேர்வை பற்றியும் எதுவுமே சொல்லவில்லை. பொதுவாக எப்படி குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த கட்சி மக்களவையில் வந்து பெரும்பான்மையான இடங்களை பெறுகிறதோ அந்த கட்சிக்கு என்ன மெஜாரிட்டி பெறக்கூடிய கட்சிக்கு வந்து என்ன அதன் உறுப்பினர் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரை தான் என்ன குடியரசுத் தலைவர் நாட்டினுடைய பிரதமராக நியமிப்பார். இதுதான் என்ன ஒரு வழக்கமாக பின்பற்றக்கூடிய ஒரு நாள் இது. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் தான் என்ன த லீடர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அமைச்சரவை குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் பிரைம் மினிஸ்டர் இஸ் டை, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து திரும்ப இன்னொருத்தர் வந்து பிரதமர் வந்து பதவி அவர் மரணம் அடைஞ்சாலோ என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் கொலாப்ஸ், முடிவடைஞ்சிடும். அப்போ திரும்ப வந்து என்ன இன்னொரு பிரதமர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் என்ன அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அகைன் அவங்க வந்து பதவி ஏற்பாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பிரதமர் இறந்துட்டாருன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன கலைஞ்சிரும். திரும்ப அதே கட்சியை சார்ந்த இன்னொரு நபர்கள் பிரதமராக நியமிக்கப்படும் போது புதுசாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன பதவி ஏற்பாங்க. அதுக்கப்புறம் பிரதமரை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டினுடைய முக்கியமான அமைப்புகளுக்கெல்லாம் என்ன ஹீஸ் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய திட்டக்குழு, என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், வளர்ச்சி குழு, நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் தேசிய ஒருங்கிணைப்பு குழு, இன்டர்ஸ்டேட் கவுன்சிலு, இது மாதிரி முக்கியமான இதுக்கெல்லாம் யார் தலைவராக இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரதமர் வந்து இருப்பார். சில முக்கியமான அமைப்புகள், இந்த அமைப்புகள்லாம் என்ன அப்படின்னா வந்து லைக் சில இது என்ன பெர்மனண்டாக இருக்கும், சில முக்கியமான அமைப்புகளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன இவர் தான் இருப்பார். அதுக்கப்புறம் இவர் எந்த அவையில் வந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அந்த அவையினுடைய தலைவர் லீடர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்பீக்கர் அப்படிங்கிறது வேற, இது அப்படிங்கிறது வந்து வேற. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு முதல் 4 பிரதமர்கள், கடைசி 4 பிரதமர்கள் என்ன குரோனாலஜிக்கலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 13வது துணை குடியரசுத் தலைவராக என்ன பதவி ஏற்றிருக்கார். இவர் தான் என்ன அப்படின்னா வந்து இஸ் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ வாட் இஸ் இந்த எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை நிறைய பேர் சந்தேகம் இருக்கும். எக்ஸ் அஃபிஷியோ அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. எக்ஸ் அஃபிஷியோ அப்படிங்கிறது என்னன்னா மரபின் வழியே அப்படின்னு சொல்லலாம். இந்த மரபின் வழியே அப்படின்னா இவர் இந்த பதவியில் இருக்கிறதுனால தான் என்ன இந்த பதவி அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுடைய பொருள் தான் எக்ஸ் அஃபிஷியோ. அவர் இந்த பதவியில் இருக்கிறதுனால தான் என்ன அவருக்கு இன்னொரு பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது. உதாரணமாக வந்து துணை குடியரசுத் தலைவராக யார் இருக்காரோ அவர் தான் என்ன ராஜ்யசபாவினுடைய
தலைவராக முடியுமே தவிர்த்து இன்னொருத்தர் ஆக முடியாது. அப்போ அந்த எக்ஸ் அஃபிஷியோ அப்படிங்கிறது அதனுடைய வந்து பொருள். இப்போ இந்த துணை குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அங்கே உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமிக்கப்பட்ட எல்லா உறுப்பினர்களும் என்ன இவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? ஸோ அவருடைய ஆஃபிஷியல் டேர்ம் அப்படிங்கிறது என்ன, 5 இயர். மறைமுக தேர்தல். சரியா? இந்தியாவில் வந்து குடியரசுத் தலைவரையும் துணை குடியரசுத் தலைவரையும் தேர்ந்தெடுப்பதில் வந்து பின்பற்றக்கூடியது என்ன அப்படின்னா வந்து மறைமுக தேர்தல் முறை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தல்களையும் இவங்க பொதுவாக பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை இருக்குது. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. சரியா? ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது அதாவது வந்து என்னன்னா, முதல் வாக்கு செலுத்தும் முறை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வந்து, ஒரு சட்டமன்ற தேர்தலையோ இல்லை ஒரு பாராளுமன்ற தேர்தலையோ அதிகமான வாக்கு பெறுபவர்கள்லாம் என்ன வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். இதுதான் என்ன ஃபர்ஸ்ட் போஸ்ட் போல் சிஸ்டம் அப்படிங்கக்கூடியது. இப்போ நிறைய நாடுகளில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் போல் சிஸ்டத்துல இருந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வந்து கடைபிடிக்கிறாங்க. அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது தமிழில் வந்து விகிதாச்சாரம் அப்படிங்கிறது அதனுடைய பெயர். இந்த விகிதாச்சார அடிப்படையில்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எந்த கட்சிகள் எவ்வளவு சதவீத வாக்கு வாங்கியிருக்கோ அந்த அந்த வாக்குகளினுடைய அடிப்படையில் என்ன கட்சிக்கான எம்எல்ஏக்கள் இது மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யப்படும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரடி தேர்தல்களையும், சரியா, ஸோ இப்போ வந்து சட்டப்பேரவை, பாராளுமன்றம் இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் போல்ஸ் பாஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் என்ன கடைபிடிக்கிறாங்க. இதை கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ அடுத்து வந்து ஸ்பீக்கர், மக்களவை சபாநாயகர். ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. சரியா? ஸ்பீக்கர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் தான் என்ன மக்களவை சபாநாயகர் அப்படிங்கிறார். இவர் தான் வந்து லோக்சபாவினுடைய கூட்டத்தை வந்து என்ன தலைமை தாங்கி நடத்துவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லோக்சபாவினுடைய கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துவார். மற்றபடி லோக்சபா இல்லை பாராளுமன்றம் இப்போ கூடணும், இப்போ வந்து என்ன நிறுத்தி வைக்கப்படும் அப்படிங்கக்கூடிய முடிவை வந்து லோக்சபையை பொறுத்த வரைக்கும் இவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் என்ன குடியரசுத் தலைவர் வந்து என்ன லோக்சபாவினுடைய அந்த கூட்டம் வந்து முடிவுக்கு கொண்டு வர்றதா இருக்கட்டும், இல்லை அது துவங்குறதா இருக்கட்டும், யார் அறிவிப்பா அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பார். ஆனால் யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில்னா இந்த ஸ்பீக்கர் பரிந்துரையினுடைய அடிப்படையில். ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இவருக்குன்னு சில முக்கியமான விஷயம் இருக்கு. சரியா? சிண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சிண்டை அப்படின்னா என்ன, சமநிலை வாக்கு. அதாவது வந்து பாராளுமன்றத்தில் வந்து லோக்சபையில் ஏதாவது சட்டம் நிறைவேற்றப்படும் போது சம வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன இவர் வந்து வாக்கு செலுத்தலாம். மற்ற நேரத்தில் வந்து ஒரு மசோதாவின் மீதோ இல்லை சட்டத்தின் மீதோ என்ன இவரால் வந்து வாக்களிக்க இயலாது. அந்த இரண்டு பக்கம் வாக்குகள் சமமாக இருக்கும்போது காஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சிண்டை அப்படிங்கிறது வேற, காஸ்டிங் ஓட் அப்படிங்கிறது. சிண்டைனா என்ன, நாள் குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுகிறது தான் சிண்டை அப்படிங்கிறது. இந்த காஸ்டிங் ஓட் அப்படிங்கிறது சமநிலை ஏற்படுத்தும் போது ஒரு செலுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் ஒரு பில் வந்து ஃபினான்ஸ் பில்லா இல்லை மணி பில்லா அப்படின்னு சர்டிஃபை பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மக்களவை சபாநாயகர் தான் இது பண்ணுவார். இதற்கு அடுத்தபடியாக வந்து இவரை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இருக்கு இல்லையா, ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ல, ஆமாம், பாராளுமன்ற கூட்டுக்கூட்டம் நடக்கும்போது, பாராளுமன்ற கூட்டுக்கூட்டம் அப்படிங்கிறதுனால சில முக்கியமான சூழ்நிலைகளில் வந்து இதெல்லாம் என்ன பிரச்சனை, ஒரு டெட்லாக் பிட்வீன் த ஹவுஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் இடையே பிரச்சனை வரும்போது அது முக்கியமான விஷயங்களை பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்காக பாராளுமன்ற கூட்டுக்குழு நடத்தப்படலாம். அப்படி நடத்தப்படுவதற்கான அறிவிப்பு யார் வெளியிடுவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதமர் வெளியிடுவார். பிரதமர் இல்லை, குடியரசுத் தலைவர் வெளியிடுவார். அப்போ அது மாதிரியான கூட்டத்துக்கு யார் தலைமை வகிப்பா அப்படின்னா இந்த மக்களவை சபாநாயகர் தான் தலைமை வகிப்பார். இந்த லோக்சபா ஸ்பீக்கர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களவையில் உள்ள உறுப்பினர்கள் என்ன அவர்களே வாக்களித்து என்னவோ தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போது 17வது மக்களுடைய ஸ்பீக்கர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ஓம் பிர்லா அப்படிங்கிறவர். புரோட்டம் ஸ்பீக்கராக இருந்தவர் யார் அப்படின்னா வீரேந்திரகுமார். ஸோ புரோட்டம் ஸ்பீக்கர் அப்படின்னா என்னன்னா தற்காலிக சபாநாயகர். அது ஒரு மரபாகவே கடைபிடிக்கப்படுகிறது. இந்த புரோட்டம் ஸ்பீக்கராக யார் இருப்பார்னா அந்த அவையின் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபையில் யார் மூத்த உறுப்பினராக இருக்காரோ அவர் தான் என்ன புரோட்டம் ஸ்பீக்கராக தேர்ந்தெடுப்பார். புரோட்டம் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் அவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் மக்களவை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சரியா? அதோட அவருடைய பணி அப்படிங்கிறது முடிஞ்சிடும். புரோட்டம் ஸ்பீக்கர்னா தமிழில் வந்து என்ன தற்காலிக சபாநாயகர் அப்படிங்கிறது. இந்தியாவினுடைய முதல் சபாநாயகர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிவி மாவ்லங்கர் அப்படிங்கிறவர். சரியா? இந்த 17வது மக்களவையை பொறுத்த வரைக்கும் என்ன இதுவரைக்கும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அஸ் ஆஃப்
டிசம்பர் 14, 2015. டிசம்பர் 14 வரையிலான காலகட்டத்தில் எந்த ஒரு துணை சபாநாயகரும் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்படலை. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், இது முக்கியமானதுங்க. சரியா? அந்த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அடிக்கடி செய்தியில் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ முக்கியமான பணியிடங்களை பணியிடங்களில் விட முக்கியமான முக்கியமான அமைப்புகளுடைய தலைவர்களை நியமிக்கும் போது தெர் இஸ் அ ரூல். என்ன அப்படின்னா வந்து தே ஷுட் கன்சல்ட் வித் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ். லைக் சிபிஐல நியமிக்கும் போது, சிவிசி நியமிக்கும் போது, அதுக்கப்புறம் லோக்பால் தலைவர்களை நியமிக்கும் போது, இது மாதிரியான நியமனங்களை பொறுத்த வரைக்கும் அரசு வந்து யாரை கலந்தாலோசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு குழுமம் இருக்கும். அதில் வந்து என்ன, இந்த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பதவியாக இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி, எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆண்டு வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ரெகாக்னைசேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1977 தான் கொடுத்தாங்க, சரியா? அதே மாதிரி இந்தியாவில் வந்து முதல் முறையாக எதிர்கட்சி தலைவராக பதவி வைத்த நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி ஆனதுக்கு அப்புறம். அதற்கு முன்னாடி என்னன்னா, எப்போ எந்த கட்சி இதுக்கு அடுத்து இருக்கோ அதான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் 77 வந்து என்ன, காங்கிரஸ் கட்சி சார்ந்த ஒய்பி சவான் அப்படிங்கிறவர் தான் என்ன முதல் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் 1977. அதுக்கு வந்து 77 தான் என்ன ஸ்டாச்சுட்டரி இதுவும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் ஆவதற்கான அந்தஸ்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த கட்சி பாராளுமன்றத்தினுடைய மக்களவையில் வந்து 10% உறுப்பினர்களை கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு வந்து என்ன எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறது இப்போ 16வது மக்களவையிலையும் சரி 17வது மக்களவையிலையும் சரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களவையில் வந்து 16வது லோக்சபா அண்ட் 16, 17வது மக்களவையில் வந்து எந்த ஒரு எதிர்கட்சி தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சிக்கும் 54 மெம்பருக்கு மேலே உறுப்பினர்கள் இல்லை, அதனால தேர்ந்தெடுக்கப்படலை, சரியா? அப்போ எதிர்கட்சி தலைவர் ஆகணும்னா 10% சீட் வேணும். 54 சீட் இருந்தால் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அப்படிங்கிறவர், சரியா? இவர் வந்து மக்களவையினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தான், சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை பொறுத்த வரைக்கும் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை கன்சிடர் பண்றீங்க, பட் இட் இஸ் நாட், சரியா? இவர் வந்து மக்களவையினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் தான். அடுத்து மாநிலங்கள் எதிர்கட்சி இருக்கு, அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குலாம் நபி ஆசாத், ஹி பிலாங்கிங் டு காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, இவர் வந்து 2வது முறையாக என்ன மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார், ஹரிவன்ஷ் நாராயண் சிங். ஆக்சுவலி ஹி இஸ் நாட் பிலாங்கிங் டு பிஜேபி பட் அன் ஆலி ஆஃப் என்ன பிஜேபி. இவர் வந்து பிஜேபி கட்சி கிடையாது, பிஜேபியினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த ஒருவர், சரியா? ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்டனா இவர் வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்கலாம். அடுத்து சிஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு புதுமையான பதவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா உலக நாடுகளில் காணப்படாததா அம்பேத்கர் வந்து சொல்லுவார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொது கணக்கு தணிக்கை அலுவலர் வந்து கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி தமிழ்ல இருக்கு, இந்த பக்கம் இருக்கு, சரியா? ஸோ நம்ம தமிழ்லையும் போட்டிருக்கோம். நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்காக என்ன, நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன், அப்புறம் தமிழ் நான் இது பண்ணுறேன், சரியா? ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா வந்து பொது பணத்தினுடைய பாதுகாவலன் அப்படிம்பாங்க. ஸோ ஹீஸ் என்ன இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸ் இந்த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பினுடைய ஒரு முக்கியமான நிறுவனம் அப்படின்னு யார் சொல்லுவா அப்படின்னா வந்து அம்பேத்கர் சொல்லுவார். சந்திரமர்மு அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நமது நாட்டினுடைய 14வது கணக்கு தணிக்கை அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆர்டிகல் 148 to 151 இருக்கு இல்லையா, இந்த 151 அப்படிங்கிற சிஏஜியை பற்றி தெளிவாக வந்து பேசும். சிஏஜியுடைய பணி என்ன அப்படின்னா வந்து அதாவது வந்து கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 266, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 267, இதிலிருந்து செலவழிக்கப்படக்கூடிய எல்லா விதமான, அதாவது வந்து பொது கணக்கு நிதி, அவசர கால நிதி ரெண்டும் செலவழிக்கக்கூடிய எல்லா இதையும் என்ன ஆடிட் பண்ணுறதான் இவருடைய வேலை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் டெவல்யூஷன் இருக்கு இல்லையா, ஆர்டிகல் 12 படி ஸ்டேட்டுன்னு வரக்கூடிய எல்லா விதமான அமைப்புகளினுடைய கணக்குகளையும் என்ன இவர் வந்து ஆடிட் பண்ணுவார். அதான் அவருடைய பணி. அடுத்து முக்கியமான பணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஏசின்னு சொல்லுவாங்க, சரியா? பிஏசி இந்த சென்ஸ் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இருக்கு இல்லையா, பொது கணக்கு குழு வந்து ஆய்வு மேற்கொள்ளும் போது அதற்கு உதவி புரிவது இவருடைய இது. அடுத்து இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன இவர் ஆடிட் செலவழிச்சதுக்கு அப்புறம் தான் ஆடிட் பண்ண முடியுமே தவிர்த்து அதற்கு முன்னாடியே என்ன இவரால் வந்து ஆடிட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸ் தான், இல்லைன்னு சொல்லலை.
பட் செலவழிச்சதுக்கு அப்புறம் என்ன, செலவழிச்சிருக்கியா, ரிசிப்ட் இருந்தா கூடிய நான் கணக்கை முடிச்சுக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான பணி தான் என்ன அப்படின்னா வந்து இந்த கணக்கு தணிக்கை அலுவலருடைய பணி. சரியா? இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதா நியமிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர் பார்லியாமெண்ட்ரி யூனியன் ஆஃப் ஜெனீவாவில் இருக்கக்கூடியதனுடைய 3 ஆண்டு காலத்திற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 6 இயர்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய அமைப்புகளினுடைய தலைவர்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது என்ன, 6 இயர்ஸ் ஆர் 65 இயர்ஸ். சரியா? 6 ஆண்டு காலம் பதவி வகிப்பார் அல்லது 65 வயது வரை பதவி வகிப்பார். இதில் எது முன்னது வருகிறதோ அது வரைக்கும் என்ன அவர் வந்து பதவி வகிப்பார் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவினுடைய முதல் சிஏஜி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நரஹரி ராவ் அப்படிங்கிறவர் தான் என்ன இந்த இது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த அரசியலமைப்பினுடைய பார்ட் 5 அப்படி கூடிய இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன கணக்கு தணிக்கை அலுவலரை பற்றி தெளிவாக பேசு. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன 24/5/2020 என்ன நம்மளுடைய சட்டமன்ற தேர்தல் பதவிக்காலம் நிறைவடைகிறது. ஸோ பிஃபோர் தட் வி ஷுட் கண்டக்ட் எலெக்ஷன் அப்படின்னு தேர்தல் ஆணையம் லெட்டர் அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த தேர்தல் ஆணையத்தையும் மாநில தேர்தல் ஆணையம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. தேர்தல் ஆணையத்தையும் மாநில தேர்தல் ஆணையம், சரியா? எலெக்ஷன் கமிஷன் இஸ் டிஃப்ரெண்ட், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் டிஃப்ரெண்ட். சரியா? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் தேர்தல் நடத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸ் இருக்கு இல்லையா, உள்ளாட்சி அமைப்புகள், அர்பன் அண்ட் ரூரல், இதுக்கான தேர்தல்களை மட்டும்தான் என்ன இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறத நடத்தும். தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பாராளுமன்ற தேர்தல் போத் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா, அதுக்கப்புறம் என்ன பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், அதுக்கப்புறம் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், அதுக்கப்புறம் என்ன சட்டமேலவை தேர்தல், இது எல்லாத்தையும் நடத்தக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து பேசும். எலெக்ஷன் கமிஷனை பற்றி ஆர்டிகிள் 324 அப்படிங்கிறது என்ன எலாபரேட்டாக பேசுது. எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நிர்வாசன் சதன் அப்படின்னு எதாவது அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இது பண்ணுவாங்க. சரியா? ஸோ எலெக்ஷன் கமிஷன் வென் இட் கேம் இன்டு ஃபோர்ஸ், சரியா, ஜனவரி 25, 1950 வந்து என்ன செயல்பாட்டுக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு எப்போ செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. சரியா? ஜனவரி 26, 1950 தான் நம்மளுடைய அரசியலமைப்பு அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். அன்றிலிருந்து என்ன இந்தியா குடியரசு ஆயிரும். ஆனால் அதற்கு ஒரு நாள் முன்னதாகவே என்ன குடியுரிமை தொடர்பான விதிகள் நடைமுறைக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் என்ன நடைமுறைக்கு வந்துவிட்டது. ஸோ இந்த ஜனவரி 25 செயல்பாட்டுக்கு வந்து நாளை தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா வந்து நேஷனல் ஓட்டர்ஸ் டேவா என்ன கொண்டாடுறோம். சரியா? நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படிங்கிறத வந்து கொண்டாடுறோம். இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. இப்போ என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சு ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சுனில் அரோரா, சுஷில் சந்திரா மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் அப்படிங்கிறவர் இருப்பார். சரியா? நான் அதில் கரெக்ட் பண்ணல, ராஜீவ் குமார். சரியா? சுஷில் சந்திரா மற்றும் ராஜீவ் குமார், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கரெக்ஷன், ராஜீவ் குமார் அப்படிங்கிற இதனுடைய துணை தான் இருக்காங்க. 1988-89 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெம்பர் பாடியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன மல்டி மெம்பர் பாடி ஆக்குனாங்க. அப்புறம் இடையில திரும்ப இப்போ கவர்மெண்ட் மாறினதுக்கப்புறம் பிரச்சனை வந்துச்சு. கடைசி 93 என்ன சட்டம் அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைக் இதை வந்து மல்டி மெம்பர் பாடி ஆக்கியிருப்பாங்க. அதாவது வந்து 1+2, சரியா, ஒரு தலைமை ஆணையர் ப்ளஸ் 2 அது இருப்பாங்க. பட் எல்லாருக்குமே என்ன ஈக்குவல் ரைட்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. ஆனால் 3 பேருக்கும் என்ன சம அளவிலான இது உண்டு, அதிகாரம் உண்டு. பட் மெஜாரிட்டி டிசிஷன் வில் பி டேக்கன் பை த மெஜாரிட்டி, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுகுமார் சென் அப்படிங்கிறவர். அவர் தான் என்ன 1947-50 செயல்பாட்டுக்கு வரும்போது முதல் முறையாக இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இல்லை தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர். ரைட்? ஆர்டிகல் 324 அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனை பற்றி வந்து பேசுது. அடுத்து கடந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சேஷன், TN சேஷன் அப்படிங்கிறவர் வந்து இறந்திருக்காரு. அவர் காலத்தில் தான் என்ன அப்படின்னா வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படிங்கிறத ரொம்ப எஃபெக்டிவாக செயல்படுத்தினார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு முன்னாடியே வந்து என்ன ஸோ இந்த பொதுக்கூட்டங்களை வந்து நீங்கள் முடிச்சுக்கணும். அதே மாதிரி பொதுக்கூட்டங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் எங்கெங்க பண்ண போகிறீங்க, இது மாதிரியான தகவல்களை வந்து என்ன நீங்கள் வந்து பயன்படுத்தணும். இந்த மாதிரி மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒருத்தர் தான் யாரும் TN சேஷன். அவர் இறந்திருக்காரு. அப்போ அவரை பற்றின கூடுதலான தகவல்களை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரியா? அடுத்து வந்து CVC. சரியா? CVCயை பொறுத்த வரைக்கும் CVC சீஃப் விஜிலன்ஸ் கமிஷன், ஊழல் கண்காணிப்பு ஆணையம். இந்த ஆணையம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1964 ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ எந்த கமிட்டியுடைய சந்தானம் கமிட்டி, சரியா, சந்தானம் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் இந்த கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது, இந்த ஆணையம். சந்தானம் கமிட்டிக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன அப்படின்னா வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு, ஊழல் தடுப்பு
குழு அப்படிங்கிறது தான் அதனுடைய பெயர். அதுக்கு தான் அந்த குழு போட்டாங்க. அந்த குழுவினுடைய பரிந்துரையில் இந்த மாதிரி சிவிசி அப்படிங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தினாங்க. சிவிசியுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஊழல் கண்காணிப்பு என்ன ஊழல் நடைபெறுவதை வந்து தடுத்து நிறுத்து கண்காணிப்பு தான் இதனுடைய வேலை. அதாவது ஜஸ்ட் மானிட்டரிங் ஏஜென்சி. சரியா? பட் இது எந்த அளவுக்கு செயல்பாட்டில் சக்ஸஸாக ஃபெயிலா அப்படிங்கிறது நமக்கு இப்போ தேவையில்லை. மெயின்ஸில் பார்க்கும்போது என்ன we can see it. சரியா? ஸோ இப்போ தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சஞ்சய் கோத்தாரி தான் என்னோட தலைவராக இருக்காரு. இதை வந்து யார் நியமிப்பா 4 இயர் டேர்ம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிபிசியை பொறுத்தவரைக்கூடிய பதவிக்காலம் அப்படிங்கிறது 4 ஆண்டுகள். இட்ஸ் ஸ்டாச்சுட்டரி அண்டர்ஸ்ட். 1964 இந்த அமைப்பு அமைக்கப்பட்டாலும் 2003 தான் என்னன்னா இதற்கு சட்டமுறையான அங்கீகாரம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்வு குழுமம் இதுக்கு யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோம் மினிஸ்டர் இருப்பார், அதுக்கடுத்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி இந்த லோக்சபா, அதுக்கப்புறம் என்ன பிரைம் மினிஸ்டர். இவங்க 3 பேரும் தான் என்ன சேர்ந்து இந்த இதற்கான தலைவர்களை வந்து என்ன தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? சந்தானம் கமிஷன் தான் இந்த சிவிசி ஆணையம் அப்படிங்கக்கூடியதை ஏற்படுத்துவதற்கு பரிந்துரை செய்த அமைப்பு. ரைட்? ஓகே. ஸோ இதனுடைய முதல் சிவிசியுடைய முதல் தலைவராக யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்தூர் ஸ்ரீனிவாச ராவ் அப்படிங்கிறவர் தான் என்ன இந்த ஊழல் கண்காணிப்பு ஆணையினுடைய முதல் தலைவராக இருந்தார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நித்தூர் ஸ்ரீனிவாச ராவ். ஓகே. அடுத்து லோக்பால். நம்ம வந்து என்ன கேட்டு நமக்கே புளிச்சு போயிருக்கோம். லோக்பால் வந்தால் என்ன இந்தியாவில் ஊழலே இருக்காது, ஊழலை எல்லாம் என்ன இது பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி லோக்பாலுடைய எவாலுவேஷன் வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே. லோக்பாலுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் ஏஆர்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு இல்லை ஆணையம்னா என்ன அப்படின்னா வந்து மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் வந்து என்ன இந்தியாவுக்கு வந்து ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறது என்ன அமைப்பு வலியுறுத்துது. ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி அப்படிங்கக்கூடிய இந்த ஐரோப்பாவினோட வடகிழக்கு நாடுகள் அங்கெல்லாம் என்ன ஒரு குறைதீர் அமைப்பு அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருந்தது. அதே மாதிரி என்ன இந்தியாவை பொறுத்தவரை ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறது ரெக்கமெண்ட். சரியா? ஏஆர்சியினுடைய நல்லா தெரிஞ்சு ஏஆர்சி பற்றி இன்னொன்று விஷயம் சொல்கிறேன். ஏஆர்சி வந்து அமைக்கப்படும் போது தலைவர் யார் இருப்பானா மொரார்ஜி தேசாய். அதுக்கப்புறம் அவர் வந்து வேற ஏதோ அமைச்சராவது ஆயிடுவார். அதுக்கப்புறம் அவரோட தலைவரை யார் இருப்பான்னா ஹனுமந்த ராவ் அப்படிங்கிறது தான் என்ன ஃபர்ஸ்ட் ஏஆர்சியில் 2 தலைவர். சரியா? முதல்ல கொஞ்ச நாள் மொரார்ஜி தேசாய் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமந்த ராவ் அப்படிங்கிறவர் இருப்பார். ஸோ செகண்ட் ஏஆர்சி அப்படிங்கிறது 2005 அமைக்கப்பட்டது. 2ஆம் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படிங்கக்கூடியது. அதனுடைய தலைவராக யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீரப்ப மொய்லி இருந்தார். சரியா? செகண்ட் ஏஆர்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 15 ரிப்போர்ட் சப்மிட்டட் டு த கவர்மெண்ட். 15 அறிக்கைகள் அரசுக்கு வந்து என்ன அளித்துள்ளது. ஓகே. இப்போ லோக்பாலை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இந்த அடிப்படையில் வந்து லோக்பால் அப்படிங்கக்கூடிய ஒரு பதம் அப்படிங்கிறது உருவாகுது. எல்எம் சிங்வி இருக்கார் இல்லையா? எல்எம் சிங்வி அப்படிங்கிறவர் தான் என்ன அந்த லோக்பால் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வந்து முதல்ல வந்து பயன்படுத்துகிறார். 1968 முதல் முறையாக பாராளுமன்றத்தில் என்ன லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படுகிறது. அது ஒரு டைம் மட்டும் கிடையாது. என்னென்ன வருஷம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து எந்த வருஷம் பாராளுமன்றத்தில் என்ன லோக்பால் தாக்கல் செய்யப்படலன்னு கேள்விலாம் கேட்குறாங்க. ஸோ 68, 71, 77, 85, 89, 98, 2001, 2011, 2013 இந்த காலகட்டத்திலலாம் என்ன பாராளுமன்றத்தில் லோக்பால் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் என்ன நிறைவேற்றப்படலை. கடைசியாக 2013 தாக்கல் செய்யப்பட்ட லோக்பால் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த லோக்பால் எப்போ செயல்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013 கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் January 1st, 2014. சரியா? January 1st, 2014 என்ன இந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா அப்படிங்கக்கூடிய அமைப்பு நடைமுறைக்கு வந்தது. இந்த ஆக்ட் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசுதுங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் லெவலில் என்ன லோக்பால் அப்படிங்கக்கூடிய அமைப்பு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அமைச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து என்ன எல்லா மாநிலங்களும் மாநில அளவில் வந்து லோக் ஆயுக்தா அப்படிங்கக்கூடிய அமைப்பு அமைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இதற்கு முன்னாடியே என்ன மகாராஷ்டிரா வந்து இந்தியாவிலே வந்து த ஃபர்ஸ்ட் லோக்பாலை ஏற்படுத்தின ஒரு மாநிலம். இந்த கேள்வி திரும்ப கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இந்த குழுவுக்கான தலைவராக யார் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பினாக்கி சந்திரகோஸ் அப்படிங்கிற ஒரு தலைவராக இருக்காங்க. இந்த தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு என்ன ஒரு தேர்வு குழுமம் இருக்கு. ஸோ இது 8 மெம்பர்ஸ். சரி, இது வந்து இதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது என்ன 1+8 இருக்கும். இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, புகழ் பெற்ற நீதித்துறை ஆர்வலர். இந்த நீதித்துறை ஆர்வலர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா
இந்த இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேரும் சேர்ந்து எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படிங்கிறத வந்து என்ன தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? இந்த லோக்பால் அமைப்பினுடைய மோட்டோ, ஒரு இலச்சினை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறொருவரின் செல்வத்திற்கு பேராசைப்படாதீர்கள். டு நாட் பி கிரீடி ஃபார் எனிஒன் வெல்த். பிறரின் செல்வத்தின் மீது என்ன பேராசை கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறதான் இந்த லோக்பால் அமைப்பினுடைய முக்கியமான ஒரு இது. கேட்கலாம், சரியா? லோக்பாலை பற்றி கேட்பாங்கன்னு ரொம்ப நினச்சிட்டு இருக்கேன், கேட்கல. ஸோ இந்த முறை என்ன கேட்கலாம். ஒன்று லோக்பாலுங்கிற பதம்பட அந்த டேம் த ஃபர்ஸ்ட் ஹூ யூஸ்ட். அடுத்து வந்து அந்த தேர்வு குழுமம் இருக்கு இல்லையா, இதை பற்றின ஒரு கேள்வி. இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன், தகவல் ஆணையம், மத்திய தகவல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1+10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது எப்போ அப்படின்னா வந்து ஆர்டிஐ ஆக்ட் அமல். இந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்பாங்க. அக்டோபர் 12 தான் என்ன இந்த தகவல் அறிவு சட்டம் 2005 அக்டோபர் 12 வந்து நடைமுறைக்கு வந்தது. இதை பொறுத்த வரைக்கும் என்ன 1+10 அப்படிங்கக்கூடிய அளவு ஒரு தலைமை ஆணையர் 10 தகவல் ஆணையர்கள் வந்து என்ன இதில் இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஆர்டிஐ அமைப்பு இந்த மாதிரி சட்டம் வேணுங்காண்டி போராடப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, MKS, மஸ்தூர் கிசான் சங்கம் அப்படிங்கிறது. சரியா? இதுதான் வந்து இந்த மாதிரி ஆர்டிஐ ஆக்ட் அப்படிங்கிறது ஒன்று வேணுங்கிறத என்ன போராடுவாங்க. அந்த அடிப்படையில் 2000 2001 சட்டங்கள் நிறைவேற்றுவோம். ஆனா என்ன அப்போ செயல்பாட்டுக்கு திரும்ப மன்மோகன் சிங் வந்து 2005 சட்டத்தை வந்து நிறைவேற்றுவார். சரியா? ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் என்ன 30 நாட்களுக்குள்ள நமக்கு தகவல் தர வேண்டும். நம்மளுடைய விண்ணப்பம் பெறப்பட்ட 30 நாளில் தகவல் தர வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன இப்போதைக்கு சிம்பிளா வந்து போதும். சரியா? இப்போ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா யஷ்வர்தன் குமார் சின்ஹா அப்படிங்கிறது தான் என்ன தற்போதைய தகவல் ஆணையர். இதை தேர்ந்தெடுக்க ஒரு குழு இருக்குங்க. பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், சட்டத்துறை அமைச்சர். சரியா? இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஹி மே பி எ லா மினிஸ்டர் ஆர் எ மினிஸ்டர் நாமினேட்டட் பை த பிரசிடென்ட். சரியா? சாரி, பிரசிடென்ட் இல்லை, பிரைம் மினிஸ்டர். பொதுவாக சட்டத்துறை அப்படிங்கக்கூடிய ஒரு கன்வென்ஷனில் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு அமைச்சரையும் என்ன இன்னொரு மெம்பராக யார் பரிந்துரைக்கலாம், பிரதமர் வந்து பரிந்துரை செய்யலாம். அடுத்து UPSC. சரியா? ஸோ மத்திய அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் ஆர்டிகிள் என்ன 313 324 வரைக்கும், சாரி 315 இருந்து, சரியா 315 323 வரைக்கும் என்ன இந்த UPSCயை பற்றி வந்து பேசும். ஸோ UPSCயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து இருக்கக்கூடிய அமைப்பு தான். சரியா? ராயல் சர்வீஸ் கமிஷன் அப்படி இப்படிலாம் இருந்துச்சு. பிரிட்டிஷ் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. அதுக்கப்புறம் இந்தியர்களுக்கு வந்து என்ன சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் UPSC அப்படிங்கக்கூடிய பேர் மாற்றினாங்க. ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணாங்க. IAS, IFS, IPS எல்லாம் என்ன ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணாங்க. ஸோ முதல்ல வந்து பிரிட்டிஷ் நடத்தின சிவில் சர்வீஸில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்யேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் தான் என்ன இந்தியாவில் இந்த மாதிரியான போட்டித் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற ஒருத்தர் சத்யேந்திரநாத் தாகூர். இந்த கேள்வி பேசிக் ஜிகே கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ இந்த UPSC தலைவரை யார் நியமிப்பா அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க. நம்ம அப்படியே பார்த்த மாதிரி என்ன இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது என்ன 6 அல்லது என்ன 65 இயர்ஸாக தான் இருக்கு. சரியா? ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் ஜோஷி அப்படிங்கிறவர் வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 124 என்ன உச்சநீதிமன்றம் பேசுது. 124 சப்செக்ஷன் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இந்த நீதிபதி நியமனத்தை வந்து பேசுது. இப்போ உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து 1+30 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து சமீபத்தில் 1+33 என்ன உச்சநீதிமன்ற எண்ணிக்கைகளை மாற்றிருக்காங்க. இந்த ஃபேக்சுவல் கொஷின் 33 சரியா கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொலெஜியம் சிஸ்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து இருக்கு. இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான முறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இல்லை. ஓகே, அதை பற்றி சின்ன பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஸோ முதல்ல கன்வென்ஷன்லாம் என்ன பண்ணாங்கன்னா 76 77 வரைக்கும் ஹூ இஸ் த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த தலைமை நீதிபதி யாரோ அவரை தான் என்ன பண்ணுவாங்கன்னா தலைமை நீதிபதியாக நியமிச்சிருவாங்க. அரசின் சொல்கிற பேரை என்ன குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக ப்ரொசீஜர் பண்ணப்பட்ட நடைமுறை. ஆனால் 77 78 இந்திரா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பிரதமராக வரும்போது சீனியாரிட்டியை ஃபாலோ பண்ணாமல் அடுத்து உள்ளவங்களை என்ன நியமிச்சிட்டாங்க. அப்போ இங்கே தான் வந்து பிரச்சனை வருது. ஸோ SP குப்தா கேஸ் அப்படிங்கிற ஒன்று போகுது. அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட் லாயர் இந்த பாரஸ்டர்னு ஒரு கேஸ் போகுது. அது 2ஆம் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2வது வழக்கு முதல் கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன தெர் இஸ் நோ ரோல் ஃபார் ஜுடிஷியரின்னு என்ன இது வந்து விளையிடுவாங்க யார் உச்சநீதிமன்றம். 2வது பொறுத்த வரைக்கும் கன்சல்டேஷன் சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கும் போது
மத்திய அரசு குடியரசுத் தலைவர் வந்து யாரை கன்சல்ட் கலந்துரையாடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொலிஜியத்தை வந்து என்ன கன்சல்ட் பண்ணணும், இவங்க சொல்ற பேரை கேட்கணும், இல்லைன்னா கன்சல்ட் பண்ணா போதும் சரியா, ஆனால் இவங்க சொல்றவங்களை போடணும்னு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 98 இருக்கு இல்லையா, 98ல தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் போகும். அந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் போகும்போது இந்த கன்சல்டேஷன் அப்படிங்கக்கூடியது அது வந்து 3வது வழக்குன்னு சொல்லுவாங்க. சார் அந்த கன்சல்டேஷன் பிகம் கம்பல்சரி அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போதான் என்னன்னா இந்த கொலிஜியம் தேர்வு குழுமம் அப்படிங்கக்கூடியது வந்து ஏற்படுத்தப்படுகிறது. அப்போ தேர்வு குழுமத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் சிஜே ஆஃப் இந்தியா பிளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இவங்க யாரெல்லாம் இந்த 4 பேரும் யாரை சொல்றாங்களோ அவரை தான் யார் நியமிக்கணும், குடியரசுத் தலைவர் வந்து என்ன நியமனம் செய்வார். ஆக்சுவலி வந்து முதல் முறை ஒருத்தர் பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பிரசிடென்ட் கேன் அவாய்ட். பட் 2வது முறையும் அதே பெயரை வந்து இந்த தேர்வுக்குழு பரிந்துரை செய்தா கண்டிப்பா யார் நியமனம் செய்தாக வேண்டும், குடியரசுத் தலைவர் நியமனம் செய்தாக வேண்டும். அதனால இதை பார்த்துக்கோங்க. 46 வந்து ஏஎஸ் போப், 47வது வந்து ஏஎஸ் போப்டே. சரியா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, இது வரைக்கும் 2 பேர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வைத்திருக்காங்க. ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதஞ்சலி சாஸ்திரி அப்படிங்கிறவர் 1961 நினைக்கிறேன். அடுத்து சமீபத்தில் என்ன சதாசிவம் இருக்கார் இல்லையா, சதாசிவம் வந்து இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றிய ஒருத்தர். ஓகே, அடுத்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய தலைமை வழக்கறிஞர். இவரை பற்றி எந்த விதி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 76 இருக்கு இல்லையா, இந்த 76 உச்சநீதிமன்ற தலைமை அரசு அட்டார்னி ஜெனரலை பற்றி வந்து பேசுது. இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் சார்பில் இந்தியாவினுடைய எந்த நீதிமன்றத்தில் வேணாலும் என்ன இவர் வந்து வாதிடலாம். இவரை நியமனம் செய்யறது யார் அப்படின்னா வந்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். இப்படி குடியரசுத் தலைவர் என்ன இவங்களை வந்து நியமிப்பாங்க. இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்டு. இல்லைப்பா நாளைக்கு நீ வீட்டுக்கு போனால் போய்தான் ஆகணும் எனக்கு இல்லை. அதே மாதிரி இவருடைய ஊதியமும் என்ன அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணும்போது எவ்வளவு சொல்றாரோ அவ்வளவுதான். இப்போ வந்து ஒரு குடியரசுத் தலைவருக்கு இவ்வளவு ஊதியம், உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு வந்து இவ்வளவு சேலரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபிக்ஸ்டு டேம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த அட்டார்னி ஜெனரலுக்கு கிடையாது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்ன ஒரு டேமும் கிடையாது, 4 இயர்ஸா 5 இயர்ஸான்னு கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நீ வீட்டுக்கு போனால் என்ன போய் தான் ஆகணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த தலைமை வழக்கறிஞர் பாராளுமன்றத்தினுடைய 2 அவைகளுடைய என்ன கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளலாம். சரியா, he can participate in the proceeding of the business of the parliament. ஆனால் இவரால் வாக்களிக்க இயலாது. அதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன இவர் வந்து இந்த அட்டார்னி ஜெனரலா இருக்கும் போது என்ன தனியார் வழக்குகளை வந்து மேற்கொள்ளலாம். ஆனால் அப்படி தனியார் வழக்குகளை வந்து மேற்கொள்ளும் போது அவர் எதிர்வாதியாக எதிர்மனுதாரராக யார் இருக்கக்கூடாது, அரசாங்கம் இருக்கக்கூடாது. அந்த ஒரே ஒரு விஷயம் தான். மற்றபடி என்ன he can enroll in the private business too. ரைட், ஒரே நிமிஷம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொலிசிட்டர் ஜெனரல் அப்படிங்கிறவர் இப்போ துஷார் மேத்தா இருக்காங்க. இவர் வந்து என்ன 2வது அந்த கேட்டகரியில் வந்து வருவார். சரியா, அடுத்து தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட். சரியா, ஸோ 2005 ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா 2007 இந்த ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்படும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் எஸ்டாப்ளிஷ் இந்த இயர் 2012. சரியா, சட்டத்தை பின்பற்றி தமிழ்நாட்டில் வந்து 2012 இந்த மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படிங்கிறத அமைச்சாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன 2005 ஆக்ட் படி 2007 இது பண்ணாங்க. இதனுடைய இப்போதைய தலைவராக யார் இருக்கா அப்படின்னா வந்து பிரியங்க் கனுங்கா அப்படிங்கிறவங்க வந்து இருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயத்தில் வந்து முக்கியம் என்ன அப்படின்னா வந்து ஆர்டிஇ இருக்கு இல்லையா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கல்வி உரிமை சட்டம். அதுக்கப்புறம் என்ன போஸ்கோ ஆக்ட். இந்த 2 சட்டத்தை செயல்படுத்துவது என்ன இந்த ஆணையம் வந்து ரொம்ப கூர்மையாக கண்காணிக்கும். அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். சரியா, ஸோ இந்த அமைப்பு வந்து 1993 ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. ஸோ வியன்னா டிக்ளரேஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி இமீடியட்டாக இந்தியாவில் ஒரு அமைப்பு வேணும்னு உருவாக்குவாங்க. சரியா, இப்போ இதனோட தலைவராக யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HL தத்து அப்படிங்கிறவர் வந்து இருக்கார். ரங்கநாத் மிஸ்ரா என்ன இதனுடைய இது. ஸோ கடந்த வருஷம் என்ன இதனுடைய 25 ஆண்டுகளில் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். ஸோ 1978 ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷனாக இந்த அமைப்பு அமைக்கப்பட்டது. பட் 92 பொறுத்த வரைக்கும் என்ன இட் காட் ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ். 78 ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் படி அமைக்கப்பட்டிருப்பாங்க. சரியா, தலைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாசன் ரிஸ்வி அப்படிங்கிறவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6 வகையான மத சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. மொழி சிறுபான்மையினர் வந்து ஏராளம். இந்திய அரசியலமைப்பில் எந்த இடத்துலையுமே என்ன மைனாரிட்டி அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து பயன்படுத்தப்படலை. ஸோ அது கூடுதலான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், சரியா? ஸோ இந்த 123rd அமெண்ட்மெண்ட் பில்லு படி 102வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் படி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் கமிஷன் அப்படிங்கிறது 92ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் எப்போ வந்து இந்த பாடி ஆச்சுன்னா இப்போ போன வருஷத்துக்கு 3 வருஷம் தான், சரியா? ஸோ இது வந்து என்ன ஆர்டிகல் 340 இதை பற்றி வந்து பேசுது. இதனுடைய முதல் தலைவரை யார் நியமிச்சிருக்காங்கன்னா பகவான்லால் சைனி. ஆர்டிகல் 104 அமெண்ட்மெண்ட் என்ன, இந்திய அரசியலமைப்பு எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கூடுதலாக நீங்கள் வந்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன 104 104 சட்டத்திருத்தம் வரைக்கும் என்ன மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 104 அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து லோக்சபாவில் ராஜ்யசபாவில் ஆங்கிலோ இந்தியனுக்கான ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் என்ன SC/STக்கான ரிசர்வேஷன் என்ன மேலும் 10 ஆண்டுகளுக்காக நீட்டிக்கிறாங்க. ஸோ 104 அமெண்ட்மெண்ட். நேஷனல் கமிஷன் ஃபார் ST, ஸோ இதனுடைய தலைவராக யார் இருக்காருன்னா ராம் சங்கர் கத்தாரியா இருக்காரு. 338 படி இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், ஸோ தலைவர் யார் நந்தகுமார் சாய். ஆர்டிகல் 338A அப்படிங்கபடி ஏற்படுத்தப்பட்டது. இதுக்கான தலைவர் நான் சொன்ன மாதிரி என்ன யார் நியமிப்பான்னா பிரசிடென்ட் தான் நியமிப்பான். அடுத்து வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ், தேசிய மகளிர் ஆணையம், தலைவர் ரேகா சர்மா அப்படிங்கிறாங்க. 1992 ஜனவரி 31 இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டது. இதை பின்பற்றி என்ன தமிழ்நாட்டில் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இதற்கு பின்னாடி தான் என்ன அப்படின்னா வந்து நம்ம வியன்னா டிக்ளரேஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ்னு பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி வந்து பெய்ஜிங் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் ரிலேட்டட் டு த உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு வரும், சரியா? அது வந்து 1995 நடக்கும். அது ஒரு அடிஷ்னல் ஃபேக்ட், எப்போவாது கேள்வியாக கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அடுத்து வந்து கேபினட் செக்ரட்டரி. ஸோ ஹூ இஸ் த பிரசன்ட் கேபினட் செக்ரட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் கௌபா அப்படிங்கிற ஆக்சுவலி ஹீ இஸ் த பாஸ் ஃபார் த சிவில் சர்வீசஸ். இந்தியாவில் IAS அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு அதிகாரி தலைமை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேபினட் செக்ரட்டரி சொல்லுவாங்க. ஸோ எந்த IAS ஆகிருந்தாலும் அவருடைய அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஷுட் பிகவன் என்ன கேபினட் செக்ரட்டரி. பிகாஸ் ஒரு மத்திய அமைச்சருக்கு கேபினட் அமைச்சருக்கு என்னென்ன அந்தஸ்தெல்லாம் உண்டோ அதே அந்தஸ்து யாருக்கு உண்டு, இந்த ராஜீவ் கௌபாவுக்கு வந்து உண்டு, சரியா? அதே அதனால தான் என்ன ஒரு 21 வயசுல போனால் என்ன இந்த போஸ்ட்டுக்கு வந்து உள்ள வரலாம், சரியா? அடுத்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக யார் இருக்காருன்னா அஜித் தோவல் இருக்காரு. ஃபாரின் செக்ரட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்வர்தன் சிங்லா அப்படிங்கிறவர் வந்து இருக்காரு. செபி அமைப்பினுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஜய் தியாகி. இவருக்கு வந்து என்ன ரீசெண்டாக கூட டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க, சரியா? ஸோ செபி அமைப்பு அப்படிங்கிறது முதல்ல எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த செபி அப்படிங்கிறது இட்ஸ் கண்ட்ரோல் த கேபிட்டல் மார்க்கெட். நல்லா நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்டை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுவோம்? இந்தியாவில் வந்து பணச்சந்தையை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னா ரிசர்வ் வங்கி. அதே மாதிரி மூலதன சந்தையை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னா என்ன, இந்த செபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ 88 அமைக்கப்பட்டால் 1992 தான் என்ன இதற்கான ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. சிபிஐ, சரியா? ஸோ சிபிஐ தான் ஒரு பெரிய இது மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி சிபிஐ அந்த அளவுக்குலாம் வந்து ஒரு ஒர்த்தே கிடையாது. ஸோ சிபிஐ அப்படிங்கிறது என்ன ஒரு மத்திய அரசினுடைய ஒரு கைப்பாவையாக தான் செயல்படுகிறது. சிபிஐயை பொறுத்த வரைக்கும் 1963 வந்து உருவாக்குனாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் பவர் ஆக்ட் 1946 கீழே என்ன உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. தலைவர் யாரும் என்ன ரிஷிகுமார் சுக்லா அப்படிங்கிறவர். ஸோ நிதி ஆயோக்கினுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிதி ஆயோக்குடைய தலைவர் யாருன்னா பிரதமர். பிகாஸ் ஹீ இஸ் த எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஆஃப் த நிதி ஆயோக். துணைத் தலைவர் தான் யார் அப்படின்னா ராஜீவ்குமார். CEO யார் அமிதாப் காந்த். ஸோ இது எப்போ செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1/1/2015 என்ன இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற செயல்பாட்டுக்கு வந்தாங்க. அதுக்கடுத்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2003. இந்திய போட்டிகள் ஆணையம் அப்படிங்கிற 2003 அமைக்கப்பட்டது. இதனோட தலைவர் யாருன்னா அசோக் குமார் குப்தா. ஆக்சுவலி இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது எதை ரிப்ளேஸ் பண்ணுச்சுன்னா MRTPன்னு ஒரு ஆக்ட் இருக்கும், சரியா? MRTP ஆக்ட் 1969 மோனோபோலிஸ்டிக் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் அப்படிங்கக்கூடியது. மோனோபோலிஸ்டிக் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் முற்றுரிமை தடை சட்டம் அப்படிங்கிறது சட்டத்தினுடைய இட்ஸ் அல்டர்டு வெர்ஷன் தான் என்ன அப்படின்னா வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2003 உருவாக்கப்பட்டது. 7th பே கமிஷன் அசோக் குமார் மாத்தூர். ஸோ ஓல்டு ஒன். அடுத்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் தலைவர் யார் அப்படின்னா NK சிங். இதனோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ தரம் வர்றதுக்குன்னா April 1, 2020 மார்ச் 31, 2025 வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும். ஸோ ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி வந்து பார்த்துக்கலாம். ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் அப்படின்னா என்னன்னா ஆர்டிகல் 280, சரியா? ஆர்டிகல் 280 அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசக்கூடிய ஒரு இது. ஸோ எவ்ரி 5 years இட் ஷுட் பி கான்ஸ்டிடியூட்டட் பை த பிரசிடென்ட், சரியா? ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் முறையாக என்ன குடியரசுத் தலைவரால் ஆணையம் அமைக்கப்படும். அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் ப்ளஸ் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க, சரியா? இதனுடைய பணி என்னன்னா மத்திய அரசிடமிருந்து எப்படி மாநில அரசுக்கு வந்து என்ன
நிதியை வந்து பகிர்ந்து அளிப்பது அப்படிங்கிறதான் இதனுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கும். சரியா? த டிவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். இந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் என்ன மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு நிதியை வந்து வழங்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா இட்ஸ் ஃபெடரல் செட்டப் அப்படிங்கிறதுனால ஸ்டேட்டை விட சென்ட்ரலுக்கு என்ன அந்த ரெவென்யூ சோர்சஸ் அப்படிங்கிறது அதிகம். அதனால அதை வாங்கி ஸ்டேட்டுக்கு வந்து பிரித்து கொடுக்கக்கூடியது அரசினுடைய கடமை. அதுக்காண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னன்னா இந்த அமைப்பு. ஸோ இது வரைக்கும் 15 ஆணையம் அமைக்கப்பட்டது. இதனுடைய முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசி நியோகி. சேர்மன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் கேசி நியோகி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கே சந்தானம். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ராஜமன்னார். சந்தானத்தை ராஜமன்னார் சொல்கிறேன், தே ஆர் பிலாங்கிங் டு தமிழ்நாடு. அதனால அதுக்கப்புறம் கடைசி ஒரு 4 சேர்மனை வந்து என்ன பார்த்துக்கோங்க. இதெல்லாம் என்ன கேட்குறாங்க. ஸோ 2020ஆம் ஆண்டிற்கான குடியரசு தின சிறப்பு அழைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலுடைய அதிபர் ஜெயிர் பொல்சோனரோ அப்படிங்கிற. அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 279A படி அமைக்கப்பட்டது. ஒரு கேள்வி கேட்டுருந்தாங்க, எப்போது ஜிஎஸ்டி ஆக்ட் அப்படிங்கிற நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறது. ஜூலை 1, 2017 என்ன ஜிஎஸ்டி ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ். ரைட். ஸோ ஆல்ரெடி என்ன இப்போ 4 இயர்ஸ் வந்து என்ன கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜிஎஸ்டியை பற்றி ஏகப்பட்டது வர்றதுனால கண்டிப்பாக வந்து கேட்கலாம். ஏன்னா மாநிலம் வந்து நிதி இல்லை, நீ வந்து கடன் வாங்கிக்கோ, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஜிஎஸ்டி சொல்கிற மாதிரி ஈவன் ஜிஎஸ்டியோட டியூஸ் தமிழ்நாட்டுக்கு நிறைய வர வேண்டியிருக்கு. ஸோ அகைன் அண்ட் அகைன் ஜிஎஸ்டி இஸ் இன் யூஸ். ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? இதோடைய தலைவரை யாராக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹெட் ஆஃப் த ஜிஎஸ்டி கவுன்சில். ரைட். அடுத்து வந்து இஸ்ரோ 1969ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஒரு தலைவரை யார் இருக்கா? சிவன் இருக்கார். ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் திங்ஸ். ஜஸ்ட் வந்து என்ன பார்த்துக்கோங்க. உங்களால் எங்கெல்லாம் எந்தெந்த விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ண முடியுமோ அப்படி கனெக்ட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்க அது வில் பி குட். ஸோ அடுத்த வீடியோவில் என்ன இந்த சர்வதேச அமைப்புகளை வந்து பார்க்கலாம். ஸோ சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வில் பி ரிலீஸ்ட். சரியா? தேங்க்யூ.